பார்வதியோட கோவத்தை தூண்டுறதுக்கு அங்க ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சுட்டு இங்க மகாதேவர்கிட்டையும் மல்லன் ரொம்ப கிண்டலா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதை தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். காளியை சுத்தி அந்த அசுரர்கள்லாம் கிண்டலா சிரிச்சுக்கிட்டே உங்களோட கோவத்தை அதிகமாக்க சொல்லிட்டு இருக்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு அவங்களை கடுப்பேத்திட்டு இருக்கான். ஆனா பார்வதியோ ரொம்ப கோவத்தோட, விட்டாலே சிவனும் சக்தியும் இணைஞ்சிருக்கணும்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் கலந்தவங்க தான். அவர் எனக்கு உதவி பண்ணணும்னா அவர் என் கூட இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சிவனே நான் தான், எனக்குள்ளேயும் சிவன் குடியிருக்காரு அப்படின்னு சொல்ல அங்க மல்லனும் சிவன் கிட்ட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன் அமைதியா இருக்கீங்க, இன்னைக்கு எங்களுக்கு நீங்க எந்த அறிவுரையும் சொல்ல போறது இல்லையா அப்படின்னு கேட்கவும் சிவன் சொல்றாரு, சிவன் சக்தியை பிரிக்கிறதுக்காக ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருக்க அப்படின்னா உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு, உண்மை என்னங்கிறது உனக்கு தெரியாது, நீ யோசிச்சு பார்க்கறதுக்கு திரும்ப உனக்கு நேரம் கொடுக்குறேன். பார்வதி மேல நீங்க ஏற்படுத்தின இந்த தாக்கத்தினால ரொம்ப சக்தி பாய்ந்த ஒருத்தர் பிறந்திருக்கான் அப்படிங்க. அங்க பார்வதி சுத்தி நின்றுட்டு இருக்க அசுரர்களுக்கு இடையில ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இங்க சிவன் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் உனக்கு அவகாசம் இருக்கு, இப்போவாது தெரிஞ்சிரு, ஏன்னா சக்தியாகிய பார்வதி மேல பக்தி செலுத்துறது எப்படி அப்படிங்கறது உனக்கு தெரியும், ஆனா அந்த பக்திக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கறது உனக்கு தெரியாது. இப்ப திரும்ப பார்வதியை காமிக்கிறாங்க. அவங்கள சுத்தி நிக்கிற அந்த அசுரர்கள் அவங்கள நோக்கி வரவும், என்னோட வழியில இருந்து திரும்பி போங்க அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட உருவம் காளியோட உருவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. பார்வதி என்னோட வழியில இருந்து விலகி போயிருங்க இல்லைன்னா அப்படிங்கவும், அவனும் நக்கலா, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கோவம் அதிகமாயிடுமா உங்களுக்கு கோவம் அதிகமாகணுங்கிறதான மல்லனும் மணியும் விரும்புறாங்க, அதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாக்க வரான். அந்த நேரம் அவனை ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு. அதோட அவனை தாக்கி கீழே விழுக வைக்கிறாரு. அப்பதான் அவர் யாருன்னு காமிக்கிறாங்க. சொல்ல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியாம அந்த அசுரங்க இருந்து போயிரு இல்லைன்னா அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு சொல்றேன், நீ இங்க இருந்து போயிரு, நல்வழிக்கு திரும்பிடுங்க, இல்லைன்னா நானே உங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில அங்க மல்லனோ இந்த சனி எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான். கர்மங்களோட பலன்கள்ல சமநிலை இல்லை அப்படின்னா கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சனி கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாரு சிவன். அங்க அவரும் பார்வதி தேவியை வணங்கி நிக்க, நீ எப்படி பாருங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல, நீங்க கைலாயத்தை விட்டு வந்ததுமே என்னோட உதவி மகா காளியோட இந்த மகா பயணத்துல தேவைப்படும் இங்க வந்தேம்மா அப்படிங்கிறாரு. ஆனா பார்வதியோ, இல்ல நான் விரக்தியில தான் அவங்க வந்திருக்கேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நான் வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, எங்க சக்தி விரக்தியில இருக்கோ அங்க சனி வந்தே ஆகணும், அதாவது யாரு எப்போ மனசு வெறுத்து போய் வாழ்க்கை வெறுத்து போயிருக்காங்களோ அப்ப நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லவும் பார்வதி ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்த காட்சியில இங்க சிவனும் சக்தி பிரிஞ்சிருந்தா கூட அவங்க உணர்வுனால ஒன்னாதான் இருப்பாங்க. மகா காளி விரக்தியில இருக்கும் போது இந்த 3 பேரால மட்டும்தான் காலத்தை அவங்க வசப்படுத்தவே முடியும். அதாவது சனி, சக்தி, சிவன் இவங்க 3 பேரால தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரும் என்னோட படைப்பு தான் அப்படின்னு சொல்ல அங்க திரும்ப பார்வதி இருக்கிறத காமிக்கிறாங்க. ரத்தத்தோட சுவையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் உங்களோட ரத்தத்தையே பார்க்க வேண்டியது இருக்கும், அதனால நல்ல வழிக்கு திரும்பிடுங்க அப்படின்னு அவர் திரும்ப எச்சரிக்கை பண்றாரு அந்த அசுரர்களுக்கு. இல்லைன்னா நான் உங்களை நல்வழிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களும் அவர் தாக்க வர்றாங்க. அவரோட சக்தி செலுத்தி அவங்க எல்லாருமே வீழ்த்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட ஆயுதத்தை மறைய வச்சுட்டு அவங்க ஆயுதத்தாலேயே அவங்கள தாக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே வீழ்த்திட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பக்கத்துல போய் அவர் நிக்க, அதே நேரம் அந்த அசுரர்களோட தலைவன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆயுதத்தை வானத்தை நோக்கி திருப்ப அங்க இருந்து ஏதோ ஒளி மாதிரி வருது. அது ஒரு சிக்னல் மாதிரி அந்த மல்லனுக்கு போகுது போல இருக்கு. இதை பார்த்ததுமே மல்லன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தரா, இவ்வளவு பலசாலியா இருக்கு, அசுரர்களையும் அழிச்சிட்டாரா அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.